சென்னையில் ஒரு சவரன் தங்கத்தின் விலை 1600 ரூபாய் குறைந்துள்ளது. தொடர்ந்து இரண்டாவது நாளாக தங்கத்தின் விலை சரிவை கண்டுள்ளது. 1 கிராம் தங்கத்தின் விலை 14,600 ரூபாயாக இருந்த நிலையில் 200 ரூபாய் குறைந்து 14,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஒரு சவரன் தங்கத்தின் விலை 1,600 ரூபாய் குறைந்து 1,15,200 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இதேபோல வெள்ளி விலையும் குறைந்துள்ளது. 1 கிராம் வெள்ளி 20 ரூபாய் குறைந்து 280 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிலோ வெள்ளியின் விலை 2,80,000 ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. கடந்த மாதம் வரலாறு காணாத அளவுக்கு உயர்ந்த தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை அதன் பின்னர் தொடர்ந்து ஏற்ற இறக்கத்தை கண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. உதகை அருகே ரிவால்டோ யானை எழுந்து கூட நிற்க முடியாமல் 12 மணி நேரத்திற்கும் மேலாக ஒரே இடத்தில் படுத்த படுக்கையாக உள்ளது. மசனகுடி அருகே மாவனல்லா வாழைத்தோட்டம் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக சுற்றித் திரிந்த ரிவால்டோ யானைக்கு பார்வை குறைபாடு மற்றும் துதிக்கையில் காயம் ஏற்பட்டுள்ளது. மனிதர்களுடன் மிகவும் நட்பாக பழகி செல்லப்பிள்ளையாக அறியப்பட்ட இந்த யானை அவ்வப்போது மாயமாவதும் பின்னர் ஊருக்குள் சுற்றித் திரிவதையும் வழக்கமாக கொண்டிருந்தது. துதிக்கையில் ஏற்பட்ட காயத்தால் உணவு உட்கொள்ளாமல் அவதியடைந்த ரிவால்டோ யானை கடந்த 3 மாதங்களாக எங்கு சென்றது என்பது தெரியாமல் வனத்துறையினர் தேடி வந்தனர். இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு வாழைத்தோட்டம் பகுதிக்கு திரும்பியது. வயிற்றுப் பகுதியில் பெரிய கட்டியிருப்பதை கண்ட வனத்துறையினர் கண்காணித்து வருகின்றனர். மேலும் மற்ற யானைகள் தாக்கியதில் ரிவால்டோ யானையின் உடல் மற்றும் வால் பகுதியில் காயம் இருப்பதும் தெரிய வந்துள்ளது. பழங்கள் மற்றும் மருந்து மாத்திரைகள் வழங்கி சிகிச்சை அளித்து வரும் சூழலில் தற்போது ரிவால்டோ யானை எழுந்து கூட நிற்க முடியாமல் உள்ளது. யானையின் உடல்நிலையில் முன்னேற்றம் இல்லாததால் வனத்துறையினரும் கிராம மக்களும் கவலையடைந்துள்ளனர். திருச்சி தென்னூர் உழவர் சந்தை மைதானத்தில் நியூஸ் 18 தமிழ்நாடு சார்பில் தோரணம் 1000 என்ற பெயரில் 3 நாட்கள் உணவு மற்றும் ஷாப்பிங் திருவிழா இன்று மாலை தொடங்குகிறது. தென்னூர் உழவர் சந்தை மைதானத்தில் மாலை 6 மணிக்கு தொடங்கும் உணவு திருவிழாவை மாநகராட்சி ஆணையர் மதுபாலன் தொடங்கி வைக்கிறார். இந்த உணவு திருவிழாவில் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் உணவகங்கள், சமையல் கலைஞர்கள் மற்றும் கைவினைப் பொருள் விற்பனையாளர்கள் பங்கேற்க உள்ளனர். உழவர் சந்தை மைதானத்தில் 50க்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழ்நாட்டின் பாரம்பரிய உணவுகள் முதல் நவீன உணவு வகைகள் வரை பல்வேறு சுவை அனுபவங்களை ஒரே இடத்தில் பார்வையாளர்களுக்கு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இன்று தொடங்கி 15ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள உணவு திருவிழாவுக்கு மாலை 4 மணி முதல் இரவு 10 மணி வரை மக்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காரைக்காலில் நாளை நடைபெறவுள்ள பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று திருச்சி வருகிறார். தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் கடந்த ஆண்டு முதல் தொடர்ந்து வருகை தந்து பல்வேறு அரசியல் நிகழ்வுகளில் அமித்ஷா பங்கேற்று வருகிறார். இந்நிலையில் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு உட்பட்ட காரைக்காலில் பொதுக்கூட்டம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க உள்ளார். இதற்காக டெல்லியில் இருந்து PSF விமானத்தில் இன்று மாலை 6 மணி அளவில் புறப்பட்டு திருச்சி விமான நிலையத்தை இரவு 9 மணிக்கு வந்தடைகிறார். திருச்சி கண்டோன்மெண்டில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் இரவு தங்கும் அமித்ஷா சனிக்கிழமை காலை 10:45 மணி அளவில் PSF ஹெலிகாப்டரில் புறப்பட்டு காரைக்காலில் வரிச்சிக்குடி பாலிடெக்னிக் மைதானத்தை முற்பகல் 11:30 மணி அளவில் அடைகிறார். பின்னர் 12 மணி அளவில் காரைக்காலில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறார். அதன்பின் அங்குள்ள ஹோட்டலில் தங்கும் அமித்ஷா கட்சி பிரமுகர்களை சந்திக்க உள்ளார். பின்னர் 4:40 மணி அளவில் திருச்சிக்கு ஹெலிகாப்டரில் புறப்பட்டு அங்கிருந்து மாலை 5:30 மணி அளவில் விமானத்தில் டெல்லி புறப்படுகிறார். அமித்ஷா ஹெலிகாப்டரில் வந்திறங்கும் வரிச்சிக்குடி பாலிடெக்னிக் ஹெலிபேட், காரைக்காலில் பார்வையிட உள்ள பகுதிகள் மற்றும் பொதுக்கூட்ட இடத்தை ஆட்சியர் இஷிட்டா ரதி, சார் ஆட்சியர் பூஜா, மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா மற்றும் மத்திய பாதுகாப்பு அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்தனர். தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தை 1 மாதத்திற்குள் தொடங்கும் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். கோவை வடவள்ளியில் உள்ள தனியார் மண்டபத்தில் மோடி முகாம் என்ற பெயரில் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் நயினார் நாகேந்திரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இன்னும் நிறைய பேர் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வருவார்கள் என கூறினார். இந்த 2 மாசம் இருக்கு. நான் 1 மாசத்துல எல்லாம் பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிச்சிருக்கேன். 1 மாசத்துல ஆரம்பிச்சிருக்கேன். 2 மணி நேரம் போதும். கோவையில் போட்டியிடுவீர்களா என்ற கேள்விக்கும் நயினார் நாகேந்திரன் பதிலளித்தார். இல்ல, நான் இன்னைக்கு தான் வடக்கு தொகுதி வந்திருக்கேன். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தாவேக வர வேண்டும் என தமிழிசை சௌந்தரராஜனின் கருத்து சரியானது என்றும் நயினார் நாகேந்திரன் கூறினார்.
புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெறுவதற்காக தேர்தலை புறக்கணிக்க என்ஆர் காங்கிரஸ் தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ள முதலமைச்சர் ரங்கசாமி இதற்கு மற்ற கட்சிகள் தயாரா என கேள்வி எழுப்பியுள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் இடைக்கால பட்ஜெட்டை முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்தார். இதையடுத்து தேர்தல் வாக்குறுதிகள், புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து உள்ளிட்ட பிரச்சனைகளை எதிர்க்கட்சிகள் எழுப்பின. அப்போது பேசிய திமுகவை சேர்ந்த எதிர்க்கட்சித் தலைவர் மாநில அந்தஸ்தை பெற தேர்தலை புறக்கணித்து டெல்லி சென்று போராட்டம் நடத்த வேண்டும் என்றார். இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் ரங்கசாமி தேர்தலை புறக்கணிக்க என்ஆர் காங்கிரஸ் தயார் என்று தெரிவித்தார். இதற்கு மற்ற கட்சிகள் தயாரா என்று அவர் கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து பேசியவர் தான் 1991ஆம் ஆண்டிலிருந்து சட்டமன்ற உறுப்பினராக உள்ளதாகவும் அப்போது இருந்த துணைநிலை ஆளுநர்களின் நிலை வேறு என்றும் இப்போது தனக்குதான் அதிகாரம் என துணைநிலை ஆளுநர்கள் செயல்படுவதாக கூறினார். இக்கட்டான நிர்வாக சூழ்நிலையில் தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி வருவதாக கூறிய முதலமைச்சர் ரங்கசாமி சில வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியவில்லை என்றும் ஆதங்கத்துடன் கூறினார். இதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவை காலவரையின்றி ஒத்திவைக்கப்பட்டது. புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியில் வீடு வீடாக சென்று முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி இலவசமாக மிக்சி வழங்கினார். புதுச்சேரியில் காங்கிரஸ் ஆட்சியின் போது முதலமைச்சராக பதவி வகித்தவர் நாராயணசாமி. நெல்லித்தோப்பு தொகுதியில் 2016 நடைபெற்ற இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற இவர் 2021ஆம் ஆண்டு தேர்தலில் போட்டியிடவில்லை. அவர் மீண்டும் நெல்லித்தோப்பு தொகுதியில் போட்டியிட திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அந்த தொகுதியில் உள்ள வீடுகளுக்கு சென்ற அவர் ராகுல் காந்தியின் புகைப்படம், காங்கிரசின் சின்னம் ஆகியவற்றுடன் கூடிய இலவச மிக்சிகளை வழங்கி வருகிறார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர் கட்சித் தலைவர் வாய்ப்பு கொடுத்தால் தேர்தலில் போட்டியிடுவேன் என கூறினார். காங்கிரஸ் கட்சி தலைமையை பொறுத்த வரைக்கும் எனக்கு வேட்பாளராக நிற்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தா நிற்பேன், இல்லை நீங்கள் கட்சிக்கு வேலை செய்யணும் வேலை செய்வேன். அது காங்கிரஸ் கட்சி தலைமை முடிவு செய்யும். மேலும் நெல்லித்தோப்பு மட்டுமின்றி மற்ற தொகுதி மக்களுக்கும் மிக்சி வழங்கி வருவதாக நாராயணசாமி கூறினார். ஆயத்த ஆடை ஏற்றுமதியில் வங்கதேசத்தை போன்று இந்தியாவுக்கும் வரிச் சலுகை கிடைக்க உள்ளதாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்தார். அமெரிக்கா மற்றும் வங்கதேசம் இடையே கடந்த 9ஆம் தேதி வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதில் வங்கதேசத்திலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கான பதிலடி வரியை 19% அமெரிக்கா குறைத்தது. அமெரிக்க நூல் மற்றும் பருத்தியை பயன்படுத்தி ஆயத்த ஆடைகளை தயாரிக்கும் ஆலைகளுக்கு பதிலடி வரி விதிக்கப்படாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் இந்திய ஜவுளி உற்பத்தியாளர்கள் பாதிக்கப்படுவார்கள் என கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டன. இதேபோன்ற வரி சலுகை இந்தியாவுக்கு கிடைக்க உள்ளதாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். अमेरिका से खरीदे, उसको प्रोसेस करके कपड़ा बना के एक्सपोर्ट करे तो वो 0 रेसिप्रोकल टैरिफ पे जाएगा. இது தொடர்பான இடைக்கால ஒப்பந்தம் தயாராகி இருப்பதாகவும் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் போது இந்தியாவுக்கு அதற்கான பலன்கள் கிடைக்கும் என்றும் அவர் கூறினார். இது இந்திய பருத்தி விவசாயிகள் மீது எவ்விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தாது எனவும் பியூஷ் கோயல் விளக்கமளித்துள்ளார். கடந்த 5 ஆண்டுகளில் 1.5 லட்சம் பேருக்கு அரசு பணி வழங்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம், மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மற்றும் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் போட்டித் தேர்வுகளில் தேர்வான 9801 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கும் விழா சென்னை நேரு உள்விளையாட்டரங்கில் நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலமா 45,126 பேரை இதுவரை வேலை வாய்ப்பை பெற்றிருக்கிறாங்க. சீருடை பணியாளர் தேர்வாரியம் மூலமா 24,927 பேர் வேலையில் சேர்ந்திருக்கிறாங்க. ஆசிரியர் தேர்வாரியம் மூலமா 12,894 பேர் சேர்ந்திருக்கிறாங்க. மருத்துவ பணியாளர் தேர்வாரியம் மூலமா 11,244 பேர் சேர்ந்திருக்கிறாங்க. இந்த 5 ஆண்டு காலத்தில் மொத்தம் 1,55,131 இளைஞர்களுக்கு பணி நியமனத்தை கொடுத்திருக்கிறோம். அரசு அலுவலர்கள் திறன்களை வளர்த்துக் கொள்ள உதவிடும் திறன் 360 டிகிரி என்ற இணையதளம் மற்றும் தேர்வு களம் என்கிற செயலியையும் முதலமைச்சர் தொடங்கி வைத்தார்.